வணக்கம் நண்பர்களே. எம்ஏ மீடியா பிளேயரில் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் ஆப்டிக்கல் அவுட்டில் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் இருந்துச்சு. நான் இந்த வீடியோவில் செக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு இது டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் ரெண்டுமே ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணணும். நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு ஒரு டவுட்டு. அதை நம்ம கிளியர் பண்ணுவோம். வாங்க. இப்போ இந்த எம்ஏ பாக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். HDMI அவுட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு பென்ட்ரைவை சொல்கிறேன். அடுத்து பவர் கொடுத்துக்கலாம். இதுக்கு ஆப்டிக்கல் அவுட் எடுக்கணும். உங்களுக்கு ஒளி தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு இந்த ஆப்டிக்கல் கேபிள் இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒளி இந்த ஆப்டிக்கலில் இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம இந்த FT003 நீட்டி கோட்டரில் ஆப்டிக்கல் இன்புட்டில் சொல்லிக்கலாம். இப்போ டிவியை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டிவி ஆன் ஆகிட்டுருக்கு. இப்போ எம்ஏ பாக்ஸு ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த எம்ஏ பாக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இந்த செட்டிங்ஸுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். அதில் டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உள்ளே போய்கிட்டு இதில் கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா டிஜிட்டல் ஆடியோ ஃபார்மேட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் PCM SPD ஐஎப்னு இருக்கும். அதில் நான் SPD ஐஎப்பை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் தான் செலக்ட் பண்ணி வைக்கணும். நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. அவ்வளோதான். அடுத்து இதில் நீங்கள் ஒரு VLC பிளேயர், ஒரு குடி பிளேயர், 2 பிளேயரை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. எதில் உங்களுக்கு 5.1 உங்களுக்கு ப்ளே ஆகுதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு VLC பிளேயரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், கொடி பிளேயரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இந்த VLC பிளேயரை ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, அது ஒரு செட்டிங்ஸ் பண்ணணும். அதுக்குள்ளே VLC பிளேயருக்குள்ளே போனீங்கன்னா இதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய்க்கலாம். அதில் கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஆப்ஷன் டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்டுன்று பாஸ் த்ரூன்னு பார்த்தீங்கன்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். அதை மட்டும் ஆன் பண்ணி இருக்கான்னு பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ பேக் வந்துடலாம். இப்போ VLC பிளேயரில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்க, இப்போ ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் ஆப்டிக்கலில் தான் செலக்ட் ஆகிருக்கு. ஆனால் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு இதில் ஆடியோ வரலை. சரிங்களா? இப்போ நம்ம பேக் வந்துடலாம். இப்போ அடுத்து கொடி பிளேயரில் போகலாம். கொடி பிளேயரை பொறுத்தளவுக்கு ஆடியோ செட்டிங்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி நிறையா வீடியோ போட்டிருக்கேன். அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இதில் ஆடியோ செட்டிங்ஸை பொறுத்தளவுக்கு செட்டிங்ஸில் போனீங்கன்னா நான் டிஸ்பிளேயில் காட்டுற மாதிரி எல்லா செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துங்க. இதில் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் அட்வான்ஸ் மோட்டில் இருக்கான்னு பார்த்துங்க. ஆடியோ செட்டிங்ஸ்லாம் 5.1 இந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் இதில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. மெயினாக இதில் கீழே இறக்கிட்டே வந்தீங்கன்னா பாஸ் த்ரூ மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கான்னு முதல்ல பார்த்துக்குங்க. ஒரு மற்றபடி டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு எல்லாமே டிடிஎஸ்லேருந்து எல்லாமே ஆன் பண்ணியிருக்கான்னு முதல் பார்த்துங்க. நான் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பேக் வந்துடலாம். இப்போ ஒரு மூவி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வீடியோஸ்குள்ளே போனோம்னா ஒரு வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ளே ஆகிட்டு இருக்கு பாருங்கள், ஆடியோ வந்துகிட்டு இருக்கு. இப்போ அவங்க பேசுகிறாங்க. வாய்ஸ் சொல்ல பார்த்தீங்களா, கரெக்டாக சென்டருக்கு மட்டும் வாய்ஸ் போகும் பாருங்க. கார்த்தியோட அப்பா அவனை லா படிக்க வச்சாரு. ஆனா லா இது சப்பூப்பர், சரவுண்ட் ரைட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்டர். இந்த புக்கை பார்த்தாவது எழுதி பாஸ் பண்ணு. புரிஞ்சுக்கோயா, உங்க அப்பா லாபம்
இப்போ இந்த எம்ஏ மீடியா பிளேயரில் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு சப்போர்ட் பண்ணுது. ஆடியோ செட்டிங்ஸ் மட்டும் நம்ம பாஸ் த்ரோவில் செட் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணணும். மற்றபடி விஎல்சி பிளேயரில் ஒரிஜினல் ப்ளே பண்ணணுன்னு டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு ஆடியோ வரல. மற்றபடி அது பிசிஎம்மாக வேணால் ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ இந்த வீடியோவில் எம்ஏ மீடியா பிளேயரில் டால்பி டிஜிட்டல் ப்ளஸ்ஸு வருதான்னு சொல்லி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.